இப்போ வந்து ஹச்சுனத்து கூட சேர்ந்திருக்காரு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் காம்போ தான். எங்க வீட்ல எல்லாத்துலயும் செவுத்துல எல்லாம் விஜய் போட்டு தான் ஒட்டி வச்சுப்போமே. அந்த அளவுக்கு நாங்களாம் விஜய் வெறியர்கள். இது லாஸ்ட் படம்ல, ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப எக்ஸைட்டிங்கா நான் வந்திருந்தேன். நல்லா இருக்கு, கொஞ்சம் சோகமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், வாட் டு டூ. இருந்தாலும் அந்த 69 படத்தையும் மறுபடியும் பார்க்க நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவரோட ஏரா எண்டுக்கு வருது. அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சிஎம் ஆக போறாருல. கேட்டேன் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து ஹச்சுனத்து கூட சேர்ந்திருக்காரு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் காம்போ தான். ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் தளபதி படம் வரல. அது எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். நான் தளபதி ஃபேன் தான், நான் தளபதி வெறியன். இப்போது வந்துட்டு அனிருத் வந்து இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அனிருத் எப்போ வந்துட்டு ஒரு படம் ஹிட் கொடுக்கணும்னா அவர் வந்து ரொம்ப உழைப்பார். ஜெயலலிதா படம் வந்து மாசான காரணமே அனிருத் தான். இப்போ அவர் காம்போ, தளபதி காம்போ, அவங்க 2 பேர் காம்போ நம்மளுக்கு தெரியும் எப்பயும். அப்போ வந்து ரொம்ப இந்த படம் ரொம்ப ஹிட் அடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் விஜய்க்கு லாஸ்ட், இந்த படம் தளபதிக்கு லாஸ்ட் படமா இருக்கு. அந்த காரணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் வரும் அடிக்கடி, இந்த ரொம்ப சோகமான சாங்கெல்லாம் போட்டு அப்போ வந்து ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடும் ப்ரோ. எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி அவருக்கு இருக்கணும். எங்களுக்கு அதான் ஆசை. கண்டிப்பாக போகிறேன் ப்ரோ, கண்டிப்பாக. நான் வந்து மதுரை, நான் வந்து இங்கே சென்னையில் இருந்து இந்த வருஷம் பொங்கல் வந்து ஊருக்கு போகாமல் இங்கேருந்து போக போகிறேன் தேட்டருக்கு. ஃபஸ்ட்டோ தளபதி தெரிவிக்க வரோம். அந்த ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நீங்கள் யார் ஃபேன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எப்போவுமே தளபதி விஜய் ஃபேன் தானே. ஓகே ப்ரோ, தளபதி ஃபேனுன்னு சொல்லியிருக்கீங்க. தளபதியோட ஜனநாயகன் மூவிலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சாங் கேட்டிங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ தான் படம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது கேட்டுட்டு வந்தோம். ஏதாவது வெறித்தனமாக இருக்குது பாட்டு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அதோட அதிகமாகவே இருக்குது. பட் அதே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூவியோட வந்துட்டு அது கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் இதாக டிஸ்டர்ப் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜனநாயகம் மூவிக்கு தான் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். இந்த சாங் அனிருத் ஒர்க்கல்லே ரிலீஸ் ஆகிருக்குது. அனிருத்தை தவிர வேறு யாராவது பாடி இருந்தால் அந்த பாட்டு நல்லா இருக்கும்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது தோணுதா? ஆக்சுவலி அனிருத் ஓகே தான். பட்டு இதே டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மேபி யுவன் இல்லைன்னா ஜிவி பிரகாஷ் யார் பாடியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இது தளபதிக்கு லாஸ்ட் மூவின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் மூவிங்கிறதுனால உங்களுக்கு விஜய் ஃபேனா எப்படி இருக்கு? ஸோ அது எங்களால் ஏற்றுக்க முடியல லாஸ்ட்டு படம்னால. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு கொஞ்சம் அது ஏற்றுக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வேறு ஒரு சேனல் போயிட்டார். நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு லைஃப் டைம் அவங்க சப்போர்ட் அது எதில் இருக்காரோ அதில் சப்போர்ட் பண்ணி நாங்கள் அவர் பின்னாடியே நாங்கள் போயிட்டுருப்போம். அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப விஜய் ஃபேன். எப்படி சொல்றது, எங்க வீட்ல எல்லாத்துலயும் செவுத்துல எல்லாம் விஜய் போட்டு தான் ஒட்டி வச்சுப்போமே. அந்த அளவுக்கு நாங்களாம் விஜய் வெறியர்கள். இது லாஸ்ட் படம்ல, ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப எக்ஸைட்டிங்கா நான் வந்திருந்தேன். ஆனா வேற லெவல்ல இருக்கு அனிருத் மியூசிக்கு. எப்படி சொல்றேனே தெரியல, அவ்வளவு நல்லா இருக்கு. சரி, இந்த லாஸ்ட் படம் தளபதிக்கு லாஸ்ட் படம்ங்கறாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் மூவிலாம் பார்க்க முடியலன்னு நினைச்சு. ஹெச்வினோக்கு தளபதிக்கான காம்போ இந்த படத்துல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கும்பா, ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். இந்த படத்துக்கு பத்தி ஃப்ரெஷ்ஷா போறீங்களா? கண்டிப்பா விடிய காலையில கிளம்பி போயிடுவோம். தளபதி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. எவ்வளவு பிடிக்கும்னா ஒரு தடவை ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் காலையிலே கிளம்பி எல்லாரும் போயிடுவோம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. அங்கே போயிட்டு வந்தால் வீட்டில் ஃபெஸ்டிவலே கொண்டாடுவோம். இந்த சாங் அனிருத் பாடியிருக்காங்க. அனிருத் பாடினது உங்களுக்கு எவ்வளோ வைப்பாக இருக்கு? செம்ம வைப். அடுத்த ஸ்கூல் ட்ரிப்பில் அதான் ஃபுல்லாக போட்டு பாட போகிறோம். ஓகே, தளபதிக்கு லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் படம்னு சொல்லி கேட்கும்போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, கொஞ்சம் சோகமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், வாட் டு டூ. ஓகே ப்ரோ, இந்த படத்துக்கு நீங்கள் FDFS போவீங்களா? கண்டிப்பா. இது என்ன கேள்வி? கண்டிப்பா FDFS தான். சரி, விஜய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதை சொல்லுங்க. எவ்வளோ பிடிக்கும் இந்த கேள்விக்கு பதில் இல்லை, அவ்வளோ பிடிக்கும். ஹாய் ப்ரோ, இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் நீங்கள் கேட்டிங்களா? கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாங் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது? அனிருத் வோக்கல்ல வேற வந்திருக்கு. அனிருத் எப்பயும் போல நல்லா பாடிருக்காரு, பிளாஸ்டா இருக்கு. நீங்கள் விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா? விஜய் ஃபேன் தான். சரி, விஜய் ஃபேனுன்னு சொல்கிறீங்க. இந்த படத்துக்கு FDFS போவீங்களா? கண்டிப்பா போவேன். நிறைய படத்துக்கு போயிருக்கேன், இந்த படத்துக்கும் மிஸ் பண்ணாம போவேன். விஜய் படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம்னு எதை சொல்லுவீங்க?
எனக்கு வந்து 2017 மெர்சல் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த டைமுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தீபாவளிக்கு. இது வந்து தளபதிக்கு லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? கடைசியாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த 69 படத்தையும் மறுபடியும் பார்க்க நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். செமையாக இருந்ததுண்ணா. அனிருத்தும் செமையாக பாடியிருக்காரு. செம பிளாஸ்டாக இருந்தது. எப்பயும் போல் அனிருத் வந்து அவரோட பாட்டில் வந்து எந்த குறையும் இல்லாமல் பண்ணியிருக்காருண்ணா. நீங்க தலை ஃபேனா தளபதி fan? தலை ஃபேன் இருந்தாலும் தளபதியும் பிடிக்கும். ப்ளஸ் தளபதி லாஸ்ட் ஃபிலிம்னால கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவும் போகலான்னு இருக்கேன். சரி, நீங்க தலை ஃபேனா இருக்கீங்க. ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? போவேண்ணா. எனக்கு வந்து தலை ஃபேனாக இருந்தாலும் தளபதி ஃபேனாலும் நடிக்கிற படம்லாம் பார்க்கறது பிடிக்கும். அதனால ஒரு தலை ஃபேனா இருந்துட்டு தளபதி எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஈக்குவலாக பிடிக்கும்ண்ணா. ஆனால் தலை அதை விட ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இது வந்து தளபதிக்கு வந்து லாஸ்ட் படமா இருக்கு. இந்த படம் வந்து நீங்க வந்து தலை ஃபேனா இருக்கீங்க. ஜனநாயகன் லாஸ்ட் படமா இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? சோகமாகவும் இருக்கு. ஏன்னா அப்பையிலேருந்து தளபதி நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவரோட எரா எண்டுக்கு வருது. புதிய ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து தலை ஃபேனா இருக்கீங்க. இருந்தாலும் தளபதிக்கு பாலிடிக்ஸ்ல சப்போர்ட் பண்ணுவீங்களா? பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு தெரியாதுண்ணா. அந்த மாதிரி இருக்குதுண்ணா. எல்லாமே அனிருத் மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இது தளபதியோட லாஸ்ட் படம் வேற. நல்லா மஜாவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேண்ணா. நல்லா இதை வெயிட்டிங்காக இருக்கும் எல்லாம். தளபதி காம்போ எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நல்லா இருக்குண்ணா. நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாம் எதிர்பார்க்குறோம். சரி, இந்த படம் வந்து தளபதிக்கு லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சிஎம்மாக ஆக போகிறாருல அவர் தானே அது. அப்போ சிஎம்மாக டெய்லியும் பார்க்கலாம். அவர் படத்தில் எப்போ தான் பார்க்க முடியும். சிஎம்னா டெய்லியும் பார்க்கலாண்ணா. நல்லா பண்ணுவார். இந்த ஜனநாயகன் படம் என்ன மாதிரி படமா இருக்கும்னு உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. நான் அரசியல் படமாக தானே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் படம் இல்லை, ஜனநாயகன் பேர்னாலே அரசியல் தானே. அரசியல் பற்றி தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த படத்துக்கு நீங்க FDFS போவீங்களா? கண்டிப்பாக போகணும். அதான் நானும் அவனை போகணும். ரிஷி ஹாய் ப்ரோ, இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. தளபதி திருப்பியும் மாஸ்க் கட்டினுக்கிறது. இந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் ஆகுது சாங். பாலிடிக்ஸ் தளபதிக்கு ஏற்ற மாதிரி வந்து பாட்டு. இந்த சாங் அனிருத் வோக்கல்லே வந்திருக்கு. இல்லாட்டி அனிருத் பாடாம வேற யாராவது இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யாராவது? அனிருத் தான் பெஸ்ட். அனிருத் தான் பெஸ்ட். இந்த பாட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? கண்டிப்பாக போவீங்க. இந்த படம் வந்து தளபதி லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் படமா இருக்குது. அந்த காரணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. சரி, தளபதி வந்து பாலிடிக்ஸ் போனா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி இருக்கிறேன். இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? கேட்ட வரைக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நான் ரெடி தான், அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. என்ன பண்ணுறது, லாஸ்ட் படம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தளபதி லாஸ்ட் படம் சொல்றீங்க. இந்த படத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? கண்டிப்பாக போவேன். எல்லாருமே பசங்களாம் எல்லாரும் கண்டிப்பாக போவோம். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன மாதிரி படமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜனநாயகன் ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேசரி எதுவும் கிண்டாமல் இருந்தால் சரி. ஓகே. தளபதி லாஸ்ட் படம்னு சொல்றாங்க. லாஸ்ட் படங்கிறதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் சினிமாவில் இல்லை, அவர் இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம், மிஸ் பண்ணுவோம். ரீரிலீஸை வச்சு மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான் எல்லாத்தையும்.